இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ண இன்ட்ரீம் பட்ஜெட்டில் டேக்ஸ் பேயருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வைவர் ஆஃப் டேக்ஸ் அப் டு 1 lakh வரைக்கும். அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்னால வந்து மோர் தென் 1.11 crore டேக்ஸ் பேர் வந்து பயனடைவாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, வெல்த் டேக்ஸ் ஆக்ட் 1957, கிஃப்ட் டேக்ஸ் ஆக்ட் 1958 இந்த ஆக்ட்லலாம் வந்து ஓல்டு டிமாண்ட் ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தாங்க, டிஸ்பியூட்டாக இருக்குன்னாக்கா அப் டு 1 lakh வரைக்கும் கமிஷன் கொடுத்து அந்த ஆர்டர் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 1 lakh அப்படிங்கிறது டேக்ஸ் டிமாண்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி இல்லை செஸ் எதுவாக இருந்தாலும் அப்ளிகபிள். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்த ஆர்டர் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். And propose to retain the same tax rates for direct and indirect taxes, including import duties. I wish to make an announcement to improve taxpayers' services. There are large number of petty, non-verified, non-reconciled or disputed direct tax demands, many of them dating as far back as 1962, which continue to remain on the books, causing anxiety to honest taxpayers and hindering refunds of subsequent years. Honorable Speaker, sir, I propose to withdraw such outstanding direct tax demands up to 25,000 rupees pertaining to the period up to financial year 2009-10 and up to 10,000 rupees for financial years 2010-11 to 2014-15. This is expected to benefit about 1 crore taxpayers. 1 crore taxpayers would benefit out of this. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரிலவெண்ட்டாக வந்து ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகபிள் இயர் பார்த்தீங்கன்னா அப் டு அசஸ்மெண்ட் இயர் 2010-11, அதாவது ஃபினான்சியல் இயர் 2009-10. டிமாண்ட் வேல்யூ வந்து அப் வந்து 25,000 வரைக்கும் வந்து வைவர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய இயர் அசஸ்மெண்ட் இயர் 2011-12 டு 2015-16 வரைக்கும் வந்து 10,000 பர் இயருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து 1 lakh. இப்போ உங்களோட டிமாண்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த ஓல்டு டிமாண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிஸ்டமே வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்ளிகபிள் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வெல்த் டேக்ஸ் ஆக்ட், கிஃப்ட் டேக்ஸ் ஆக்ட் இது எல்லாமே வந்து அப்ளிகபிள். இதில் எது கவர் ஆகாது அப்படின்னா டிடிஎஸ், டிசிஎஸ் ப்ரொவிஷன் சம்மந்தப்பட்ட டிமாண்டுக்கு இது வந்து கவர் ஆகாது. இது சம்மந்தமாக வந்து மோர் டீட்டெயில் வந்து ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ் பிளாக்ல வந்து நோட்ஸ் இருக்குது. இதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெண்டிங் ஆக்ஷனில் ரெஸ்பான்ஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிமாண்ட் வேல்யூ காமிச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ இதை வந்து சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிமாண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆர்டரோட காப்பி வந்து லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த கேஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆடிட் எதுவுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் டிமாண்ட் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடும். இதனால் பயனடையக்கூடிய டேக்ஸ் பேர் தான் வந்து மோர் தென் 1 crore. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி பேசிக் லெவல் ஆன்லைன் கிளாஸ் வந்து 6th March 2024 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து 4 days கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வந்து டீச் பண்ணுவோம். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது மாதிரி இன்னொரு டேக்ஸ் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.